நாளை பானு சப்தமி. வாழ்வின் உயரிய இடத்திற்கு செல்ல நாளைய தினம் சூரிய பகவானை இவ்வாறு வழிபாடு செய்யுங்கள். அலுவலகம், வேலை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் விலகிச் செல்லும். பானு என்றால் சூரிய பகவான். சப்தமி என்பது சூரிய பகவானுக்கு உரிய துதி. நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பானு சப்தமி திதி வருகிறது. சூரிய பகவானுக்கு உரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுக்கு உகந்த திதி சப்தமி திதி. சூரியனுக்கு உகந்த திதி, கிழமை இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் சூரிய பகவானை வழிபாடு செய்வது நமக்கு மிக மிக அற்புதமான பலனை தரும். உங்களுக்கு பணி சம்பந்தமான, தொழில் சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை சரி செய்து கொள்ள நாளைய தினம் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சில பேருக்கு வேலையே கிடைக்காது, நல்ல வேலை கிடைப்பதிலேயே பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதில் பிரச்சனைகள் இருக்கும், பணி உயர்வு கிடைப்பதிலும் பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் எதிரி தொல்லை இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் நாளைய தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம். வாழ்க்கையில் உயர்ந்த செல்வந்தர்களாக விரைவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், ஒரு பெரிய பிரபல்யமாக மாற வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களும் நாளைய தினம் சூரிய பகவானை வழிபாடு செய்யலாம். நாளை காலை 9 மணிக்கு மேல் சூரிய பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. சூரிய பகவானுக்கு உரிய கடவுள் என்றால் அது சிவபெருமான் ஆவார். நாளை சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானின் ஆலயத்தில் அமர்ந்து சிவபுராணம் படிப்பது மிக மிக சிறப்பானதாகும். சிவன் ஆலயத்தில் இருக்கும் நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் வாங்கி கொடுத்து உங்கள் பெயர் கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இல்லத்திலேயே தாங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தால் கோதுமை மாவில் ஏதேனும் பிரசாதம் செய்து வைத்து சூரிய பகவானை மனதார நினைத்து வழிபாட்டை மேற்கொள்வதும் சிறப்பான பலனை கொடுக்கும். இதையெல்லாம் விட நாளை காலை சூரியன் உதயமாகும் சமயத்தில் அதிகாலை பொழுதில் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். சூரியனுக்கு உரிய பாடலானது ஆதித்ய ஹிருதயமாகும். நாளைய தினம் கட்டாயம் ஒரு முறை ஆதித்ய ஹிருதயத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ செய்யுங்கள். தங்களால் இயன்றால் நாளைய பொழுதில் 7 முறை ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் செய்யுங்கள். மேலே கூறிய இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடித்தாலே போதும், உங்களுக்கு அந்த ஈசனின் அருளும் சூரிய பகவானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் நாளை சூரிய பகவானை வழிபாடு செய்தால் நம்முடைய முன்னோர்களின் சாபமும் விலகும், முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாளைய தினம் சூரியனுக்குரிய வெள்ளருக்கு இலையை வைத்து ஒரு பரிகாரத்தை செய்யலாம். உங்கள் இல்லத்தின் பக்கத்தில் வெள்ளருக்கு செடி இருந்தால் அதிலிருந்து ஒரு இலையை மட்டும் பறித்து வர வேண்டும். அந்த இலையிலிருந்து வரும் பால் விஷத்தன்மை கொண்டது. ஆகவே ஜாக்கிரதையாக இந்த பரிகாரத்தை செய்யவும். எடுத்து வந்த வெள்ளருக்கு நீரினால் நன்றாக சுத்தம் செய்துவிட்டு ஒரு தாம்பூல தட்டில் வைத்து அதன் மேல் மண் அகல் விளக்கினை வைத்து நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி சூரிய பகவானை வணங்குங்கள். தெரிந்தோ தெரியாமலோ முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் விட்டிருந்தால் அல்லது அவர்கள் உயிருடன் வாழ்ந்த சமயத்தில் அவர்களுக்கு ஏதேனும் கெடுதல் செய்திருந்தாலும் அதற்கெல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பையும் கேட்டுக்கொள்ளுங்கள். முன்னோர்களின் சாபம் விலகும், முன்னோர்களின் ஆசியும் கிடைக்கும். உங்கள் இல்ல பூஜை அறையிலேயே இந்த வெள்ளருக்கு இலை தீபத்தை ஏற்றலாம், தவறு கிடையாது. நாளை காலை 9 மணிக்கு மேலாக இரவு 9 மணிக்கு முன்பாக உங்களுக்கு எந்த நேரம் இயலுமோ அந்த நேரத்தில் இருந்து 1 மணி நேரம் ஒதுக்கி இந்த வெள்ளருக்கு தீபத்தை ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். பானு சப்தமி வழிபாட்டு தகவல்கள் இனிதே நிறைவடைந்தன.